and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேளைக்கென்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்களுடைய ஜெபத்திற்காக, உங்களுடைய ஆலோசனைகளுக்காக, ஆதரவுகளுக்காக நாங்கள் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக, குறிப்பாக வட இந்திய பகுதிகளிலே நடைபெற்று வருகிற நம்முடைய ஊழியங்கள், நெருக்கங்களின் மத்தியிலே நம்முடைய ஊழியர்கள் ஆண்டவருக்கு மகிமையாக தேவனால் பயன்படுத்துகிற காரியங்களை நினைத்து நன்றி செலுத்தவும் ஜெபிக்கவும் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாதாந்திர பத்திரிகை வேண்டும் என்பவர்கள் இந்த திரையில் காணப்படுகின்ற அந்த முகவரிக்கு நீங்கள் எழுதுவீர்கள் என்றால் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி கொடுக்கப்படும். எழுந்து கட்டுவோம் வாரீர் என்று சொல்லுகின்ற இந்த மாதாந்திர பத்திரிகை இலவசமாக உங்களுக்கு அனுப்பி கொடுக்கப்படும். உங்களுக்கு அது எங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் நீங்களும் அநேக சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை மறுபடியும் வாழ்த்தி இன்றைய தியானத்திற்கு நாம் ஆயத்தப்படும்படியாக ஒரு நிமிடம் ஜெபிக்க தயவாய் கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலேயும் உம்முடைய திருவார்த்தைகளை வாசித்து தியானிக்கின்ற எங்களோடு உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தையும் எங்கள் ஆவியானவருடைய வழிநடத்தலை நீர்களை கட்டளையிடச் செபிக்கிறோம். வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தை வாசித்து கொண்டிருக்கின்றதான வேளையிலே சில சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒருவேளை இந்த பிலிப்பி நிருபமானது சிறைச்சாலை கடிதம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட இது ஒரு மகிழ்ச்சியின் கடிதமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தை ஏராளமாக இந்த நிருபத்திலே பவுலடிகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று உங்களுடைய மத்தியில் இந்த நாளிலே முதல் 11 வசனங்கள், 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிரசங்கித்து, ஐரோப்பாவிலே பிரசங்கித்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றின முதலாவது நகரம் இந்த பிலிப்பி பட்டணம். பவுல் பிரசங்கித்த முதல் ஐரோப்பிய நகரம் பிலிப்பி பட்டணம். இந்த பட்டணத்தில் தான் அவர் 2வது அந்த மிஷனரி பயணத்திலே இந்த திருச்சபையை அவர் ஸ்தாபிக்கிறார் என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 11 முதல் 40 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரிந்து கொள்ளும். இங்கே தான் பிரசங்கித்து தேவனிடமாய் வழிநடத்தின மக்களுக்கு நான் எதையோ சாதித்து விட்டேன் என்று சொல்லுகிறவராக அல்ல, அவர் அந்த மக்கள் மேலே நினைவு கூறுகிற ஒரு ஊழியக்காரனாக காணப்படுகிறார். சந்தோஷத்தோடு நினைக்கிறார், சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறார். ஏதோ ஆத்தும ஆதாயம் கிடைத்ததை நாங்கள் ஊழியம் செய்தோம், ஊழியத்திலே இந்த மாதத்திலே இத்தனை ஆத்துமாக்கள் கிடைத்தார்கள் என்று ஒரு அறிக்கை கொடுக்கின்ற ஒரு ஊழியமாக அல்ல. தான் ஆதாயம் பண்ணின ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணின அந்த ஆத்துமாக்கள் பலனடைய வேண்டும், பலன் குன்றிவிடக்கூடாது, அவர்கள் தைரியமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்திலே ஊன்றப்பட வேண்டும், விசுவாசத்திலே இன்னும் வளர்ந்து பெருக வேண்டும் என்ற ஒரு தாகம் நிறைந்த ஒரு ஊழியக்காரனாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த பிலிப்பு திருச்சபையினுடைய ஊழியக்காரனை குறித்து தான் நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே முதல் 11 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது பரிசுத்தவான்களினுடைய கூட்டத்திற்காக, இல்லை என்றால் தான் உண்டாக்கின தேவனுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்ட அந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். நன்றி செலுத்துகிறார். 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவன் என்பவன் ஸ்தோத்தரிக்க வேண்டியவன், தேவனை துதிக்க வேண்டியவன், தேவனை துதிபாட வேண்டியவன், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவன், தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்க வேண்டியவன். இங்கே பவுலடிகளார் எதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்? திருச்சபை மக்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம், அவர்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவர்களுடைய அழைப்பு, திருச்சபையினுடைய அழைப்பு, திருச்சபையினுடைய பொறுப்பு, திருச்சபையினுடைய உத்தரவாதம், திருச்சபையினுடைய கிறிஸ்துவின் சிந்தை அணிந்திருக்கிற பண்பு, இவைகளை எல்லாம் பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் நினைக்கிற பொழுதெல்லாம், பிலிப்பு சபையை நினைக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்பம் முதல் இதுவரை சுவிசேஷத்திற்கு உடன்பட்ட உன்னை பார்த்து எதை நினைப்பார்கள்? இங்கே திருச்சபையை பார்த்து, திருச்சபையை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் பவுல் அப்போஸ்தலன். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உங்களை குறித்து எதை நினைப்பார்கள்? எதை நினைப்பார்கள்? சில இடங்களிலே ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக செல்லுகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னவென்றால், இது இந்த குருவானவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பிளேஸ் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரு தண்டனைக்குரிய ஒரு இடம். இந்த திருச்சபையா பாஸ்டருக்கு அல்லது போதகருக்கு அதிக நெருக்கத்தை கொடுப்பார்கள். போதகரோடு இணைந்து செயல்பட மாட்டார்கள். ஒரு மனம் அங்கே இருக்காது. போதகர்களுக்கு எதிரான செயல் திட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை குறித்து ஊழியக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் ஊழியர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறவர்கள் என்று எண்ணுகிறார்களா? இவர்கள் ஊழியருக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி உங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? என்னை குறித்து உலகம் எதை நினைக்கிறது? என்னை குறித்து என்னை வழிநடத்தின போதகர் என்ன நினைக்கிறார்? என்னை குறித்து என் மத்தியிலே ஊழியர் செய்கிற ஊழியக்காரன் என்ன நினைக்கிறார்? உன்னை பார்த்து எதை நினைப்பார்கள்? எதை நினைப்பார்கள்? நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று நீ வந்திருக்கிறாய், அவருடைய சட்டையின் மறைவிலே வந்திருக்கிறாய். இன்று நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்பதை நினைப்பார்களா? ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவன் ஆண்டவருடைய தாசன் என்று நினைப்பார்களா? இல்லை என்றால் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்பவன், ஆண்டவரை துன்பப்படுத்துகிறவன், ஆண்டவருடைய பிள்ளைகளை அவன் கேவலமாய் பேசுகிறவன் என்று சொல்லி உன்னை குறித்து எண்ணுவார்களா? உன்னை குறித்ததான நற்சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் என்னிலே வாழுகிறார், தேவன் என்னை அழைத்தார், என்னை ஆட்கொண்டார், என்னிலே வாசம் பண்ணுகிறார், என்னிலே அரசாளுகிறார் என்று சொல்லி உன்னை குறித்து இந்த உலகம் நினைக்குமா? எண்ணிப்பார். இங்கே பவுலடிகளார் திருச்சபையை பார்த்து எப்போதும் அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம், திருச்சபையை நினைக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களை குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். ஆம், எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்? அங்கே பார்ப்போம் என்றால், பிலிப்பு சபையை பராமரித்தார்கள். பிலிப்பு சபையை தங்களுடைய ஊழியரை பராமரித்ததை எண்ணி ஆண்டவருக்கு அவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். தங்களை பராமரித்து வந்த போதகரை அவர்கள் ஒரு தேவ ஊழியனாக பார்த்தார்கள். தேவ ஊழியனாக பார்த்தார்கள். ஒரு வேலைக்காரனாக அல்ல, ஒரு பணியாளனாக அல்ல, இங்கே தேவ ஊழியனாக பார்த்தார்கள். அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய ஊழியர்களை எவ்விதமாய் பார்க்கிறோம்? தேவன் நமக்கு அனுப்பி கொடுத்த ஊழியர்கள் குருவானவராக இருக்கலாம், உபதேசிமாராக இருக்கலாம், பிரசங்கிமாராக இருக்கலாம். அவர்களை வேலையாளாக பார்க்கிறோமோ, கூலிக்காக வந்து செய்தி கொடுத்து செல்லுகிறார்கள் என்று சொல்லி கேவலமாக பேசுகிறோமோ? இங்கே பிலிப்பு சபையானது முழு அன்பையும் காட்டியது. தங்களுடைய முழு அன்பையும் காட்டினார்கள். 7வது வசனத்தை பாருங்கள். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே
உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் கட்டுகளிலும் நான் பட்ட பிரயாசங்களிலும் உங்களுடைய முழு அன்பையும் காட்டினீர்கள் என்று மகிழ்ச்சியோடு அவர்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவரை துதிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் ஊழியக்காரரின் மீது உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திருச்சபையே, சிந்தித்துப்பார். உன்னை வழிநடத்துகின்ற உன்னுடைய போதகர் அவர் வேதனையோடு உன் சமூகத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உன்னுடைய அவலமான கேவலமான வார்த்தைகளை அவர் கேட்டு கேட்டு மனது புண்பட்டு உன் மத்தியிலே வந்து நின்று உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா? யோசித்துப்பார். நீ அவரிடத்திலே காட்டுகிற அன்பு எதை பற்றியதாக இருக்கிறது? ஒரு உள்நோக்கம் கொண்டதாக உன்னுடைய அன்பு இருக்கிறதோ? ஒருவேளை உன்னுடைய சபை ஆளுகையை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வலையிலே வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி நீ அவரிடத்திலே அன்பு காட்டுகிறாயா? உன் ஊழியரிடத்திலே நீ காட்டுகிற அன்பு என்ன? இவர் என் ஆண்டவரால் எனக்கு அனுப்பி கொடுக்கப்பட்ட தேவ ஊழியன். தேவன் இவர் மூலமாக எங்களோடு இடைபடுகிறார். இவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை ஒரு மனுஷ வார்த்தைகளாக அல்ல, தேவனுடைய வார்த்தைகளாக எனக்காக கொடுக்கப்பட்டதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு அல்ல, துயரத்தோடு அல்ல, சஞ்சலத்தோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, களிப்போடும் உவைகளோடும் மகிழ்ச்சியோடும் உங்களை வழிநடத்த வேண்டுமே. பிலிப்பு சபை மகிழ்ச்சியோடு அவருக்கு அன்பு செலுத்தியது. எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை கொண்டு ஏதோ ஒன்று ஆகும் என்கின்ற நேரத்தில் மாத்திரமல்ல, ஒருவேளை நான் அந்த இடத்திலிருந்து மாறுதலாகி வேறு இடத்திற்கு வந்திருக்கிறேன் அல்லது வேறு பணிக்கு நான் சென்றிருக்கிறேன், இப்பொழுது என்னால் அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை என்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் என்னுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறதா? என்னை வழிநடத்துகிறவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே துதி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறவனாக இருக்கிறேனா? கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பார்ப்போம். இங்கே ஒரு தேவ ஊழியனாக பார்த்தார்கள். தேவ ஊழியனாக பார்த்தார்கள். தேவ ஊழியனாக பார்க்கின்ற பொழுது அந்த தேவ ஊழியனுக்கு விரோதமாக வாயை திறக்க முடியாது. அவர்கள் தேவ ஊழியனுக்கு விரோதமாக முறுமுறுக்க முடியாது, சஞ்சலப்படுத்த முடியாது, அவர்களை வேதனைக்குள்ளாக வழிநடத்த முடியாது. இன்று நீங்களும் நானும் தேவ ஊழியனை எப்படி பார்க்கிறோம்? எப்படி பார்க்கிறோம்? எத்தனை வசைமொழிகளை கொடுக்கிறோம், எத்தனையான பட்டப்பெயர்கள் கொடுத்து அவர்களை அழைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள், தேவனால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஊழியர்கள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய மத்தியிலே ஊழியத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறவர்கள் என்ற மனநிலையோடு கூட நாம் இருக்கிறோமா? பவுலப்போஸ்தலன் அந்த சபையை விட்டு வந்த பின்பாகவும் அவர்கள் அன்பு காட்டினார்கள். மறக்கவில்லை. ஆம், சபையும் அவரை மறக்கவில்லை, அவரும் சபையை மறக்கவில்லை. இன்று சில ஊழியர்கள் சொல்லுகின்ற பொழுது, அப்பா இந்த ஊரை விட்டு எப்படா போவோன்னு நினைச்சா இந்த பக்கமே தலை வைக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். அத்தனையான நெருக்கங்கள், அத்தனையான பாடுகள், அத்தனையான வசை மொழிகள், அத்தனையான வேதனைகளை கொடுத்து அந்த ஊழியனை மனமடிவாக்கிறபடியினாலே அந்த ஊழியனுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. என் தேவ ஜனமே, உங்களை நடத்துகிறவர்களிடத்திலே நீங்கள் காண்பிக்கின்ற பண்பான வார்த்தைகள் என்ன? ஆண்டவருக்கு பிரியமான செயல்பாடுகள் என்ன? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். சபையை விட்டு கடந்து சென்ற ஊழியரை நாம் எவ்விதமாய் கண்ணியப்படுத்துகிறோம்? சபையில் இருக்கின்ற பொழுது எவ்விதமாய் கண்ணியப்படுத்துகிறோம்? சபையை விட்டு சென்ற பின்பு எவ்விதமாக நாம் அவர்களை கண்ணியத்திற்குள்ளாக்குகிறோம்? அருமையான தேவ ஊழியர்களே, சபையை விட்டு வந்த பின்பு அந்த சபை நம்முடைய கவனத்திலே இருக்கிறதா? நம்முடைய ஜெபத்தில் இருக்கிறதா? நம்முடைய நினைவில் இருக்கிறதா? பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நினைக்கிற பொழுதெல்லாம் சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறேன். ஜனங்களுக்காக சந்தோஷத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான ஊழியர்களே, தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துகிற தேவ பிள்ளைகளே, நான் சம்பாதித்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருக்கிறேனா? என் கடமை முடிந்து விட்டது, என்னுடைய வேலை அதோடு நின்று விட்டது,
அவர்களை விடுதலை வாழ்வுக்கு நேராக கொண்டு வந்து விட்டேன், இனி அவர்களுடைய பாடு என்பதல்ல. நட்டாற்றிலே விட்டு விடுகிற அனுபவம் அது. அப்படியல்ல, அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் அடையும் மட்டுமாக அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெப வீரனாக ஒவ்வொரு தேவ ஊழியரும் இருக்க வேண்டும். நாம் விட்டு வந்த பணியாற்றி வந்த திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆவியானவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வேலை முடிந்து விட்டது என்பதல்ல. ஜெபிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டியது உன்னுடைய வேலை. உனக்கு எதிரிட்டு நீ அங்கே பணி செய்கின்ற பொழுது உனக்கு எதிராக செயல்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீயும் நானும் அவர்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருகின்ற பொழுது தேவன் அவர்களை தொடும்படியாக, தேவன் அவர்களுக்கு வேண்டிய ஆன்மீக சுகத்தை கொடுக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்களை நாம் அழைத்து வர வேண்டும். அருமையானவர்களே, பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது எப்போதும் அங்கே பாருங்கள் 4வது வசனத்திலே, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இங்கே பரிசுத்தவான்களின் சேவைக்காக நன்றி கூறுகிறார். பரிசுத்தவான்களின், அதைத்தான் 5வது வசனம் சொல்கிறார், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். நீங்கள் நற்கிரியை என்றால் நற்செய்தி அறிவிக்கின்ற கிரியை, நற்செய்தி சொல்லுகின்ற ரட்சிப்பு, நற்செய்தி சொல்லுகின்ற அன்பு, நற்செய்தி சொல்லுகின்ற தான தர்மம், பொறுமை, சாந்தம், இவைகளை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய சேவை தொடரட்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். தேவையுள்ள மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக தொடர்ந்து நீங்கள் சுவிசேஷத்தின் பங்குதாரர்களாக, சுவிசேஷத்தின் கூட்டாண்மையிலே நிலைத்திருக்கிறவர்களாக, சுவிசேஷத்திற்காக உங்களுடைய கழுத்துக்களை கொடுக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, திட்டவட்டமான ஒரு பகிர்ந்தளிப்பு தேவனுடைய சுவிசேஷ பணியிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் பவுலடிகளார் இங்கே சுட்டி காட்டுகிறார். இது ஒருவேளை நற்கிரியை என்று சொல்லுகின்ற பொழுது இட்ஸ் நாட் ஓன்லி மெட்டீரியல் பிளஸிங் ஆர் நாட் ஓன்லி மெட்டீரியல் ஷேரிங். இது ஆவிக்குரிய ஒரு பகிர்வு, திட்டவட்டமான ஒரு பங்கு. ஆனால் இன்றைய சூழ்நிலை மாறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ பணி என்று சொல்லி அதை ஒரு ஆகார பணியாக நாம் மாற்றுகிறோமே ஒழிய ஆத்துமாதாய பணியாக மாறவில்லை. செல்லுகிறவர்களுக்கு உணவு, அது ஒரு நல்ல ரிச்சான மிகுந்த நேர்த்தியான ஒரு உணவாக கொடுப்பதிலே தான் பிரயாசப்படுகிறோம். எத்தனை ஆத்துமாக்களை சந்தித்து வந்தோம். சந்தித்த அந்த ஆத்துமாக்களை எத்தனை முறை பின்தொடர் பணியிலே அவர்களை நாம் அணுகி வருகிறோம் அல்லது அவர்களை நாம் சந்தித்து வருகிறோம். யோசித்து பார்க்கிறோமா? வருடத்திற்கு ஒரு இடத்திலே ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம் அல்லது மாதத்திற்கு ஒரு இடத்திலே ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். அந்த நாளோடு முடிந்து விட்டதா ஊழியம்? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இதைத்தான் பவுலடிகளார் இங்கே நினைக்கிறார், ஜெபிக்கிறார், அவர்களை ஊக்குவிக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் உதவி செய்கிறீர்கள், நற்செய்தி பணிக்கு என்று உதவி செய்கிறீர்கள், நல்லது. அது உலக பிரகாரமான ஒரு ஷேரிங்காக மாத்திரமல்ல, ஆத்தும பிரகாரமான ஒரு பகிர்ந்தளிப்பாகவும் இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, பிறரையும் இந்த பரிசுத்தவான்களுடைய வரிசையிலே கொண்டு வருவதற்கு நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டும். ஆகையினாலே பரிசுத்தவான்களின் ரட்சிப்பிற்கு நன்றி சொல்லுகிறார், பரிசுத்தவான்களின் இரக்கத்திற்கு நன்றி சொல்லுகிறார். ஊழியக்காரனுடைய தன்மையை பாருங்கள். சபிக்கிறவனாக அல்ல, சாபம் போடுகிறவனாக அல்ல, சந்தோஷத்தோടെ தம்முடைய சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியனை பார்க்கிறோம். அந்த திருச்சபையினுடைய பரிசுத்தமான சேவைக்காக நன்றி செலுத்துகிற ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறோம். அந்த பரிசுத்தவான்களின் ரட்சிப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஊழியன்.
அந்த பரிசுத்தவான்களிலே காணப்படுகிற இரக்கம், அன்பு, மன உருக்கம், இவைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறோம். இந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், 7வது வசனத்தை பாருங்கள். உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினால், ஏனையா உங்களுக்காக நான் நினைக்கிறேன், உங்களை என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறேன். என் ஆண்டவருடைய இருதயத்திலே இடம்பெற்றிருக்கிற நீ நானும் மற்ற மக்களை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா? இருதயங்களில் வைத்திருக்கிறேன். இருதயத்தை தேவ அன்பால் விரிவாக்கும்படியாக ஜெபத்தோடு நீ வைத்திருக்கிறாயா? உன்னுடைய இருதயத்திலே வைத்திருப்பது யார்? ஜெபிக்கின்ற இந்த தேவனுடைய மனிதனுடைய இருதயத்திலே திருச்சபையினுடைய மக்கள் இருந்தார்கள். உன்னுடைய இருதயத்திலே யார் இருக்கிறார்கள்? ஜெபிக்கின்ற பொழுது ஒரு குறுகிய வட்டம் தானே காணப்படுகிறது. நான், என் வீடு, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் இனஜன பந்தம். அதை தாண்டி என்னுடைய எல்கையானது இன்னும் விரிவாக்கப்படவில்லையே. அருமையானவர்களே, இங்கே இருதயத்திலே வைத்திருக்கிறேன் என்கிறார். உங்களுடைய இருதயத்திலே வேதனை இருக்கிறதோ, சஞ்சலத்தை வைத்திருக்கிறீர்களோ, பிறர் மீது உள்ள எரிச்சலை வைத்திருக்கிறீர்களோ, பிறர் மீது காட்டுகின்ற கரிசனையற்ற தன்மையை வைத்திருக்கிறீர்களோ, பிறரை மன்னிக்க முடியாத சிந்தையை வைத்திருக்கிறீர்களோ, இங்கே ஊழியர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற ஊழியக்காரனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பு திருச்சபை பார்த்து சொல்கிறார், உங்களை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன், உங்களை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அப்போஸ்தலன் ஜெபிக்கின்ற அவர் அதை சொல்றார், உங்களை என்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிப்பது எனக்கு தகுதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பும் பகுத்தறிவும் ஆற்றலும் பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அன்பு, பகுத்தறிவு, ஆற்றல் இவைகள் பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதியின் கனிகளால் நீங்கள் நிறையப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். கிறிஸ்துவின் நாளுக்காக பரிசுத்தவான்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதைத்தான் 11வது வசனம் சொல்லுகிறது. 10வது வசனம் நீதியின் கனிகளால் நிறைய வேண்டும் என்று சொல்லுகிறார். 9வது வசனத்திலே உத்தமமானவைகள், உத்தமம் என்று சொல்லுகின்ற பொழுது கலப்பில்லாதவைகள், உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் உத்தமமாய் உண்மையாய் கலப்பற்றதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன வாஞ்சையுள்ள ஒரு ஊழியக்காரன் பாருங்கள். அருமையான தேவ ஊழியர்களே, ஆண்டவருடைய சிலுவை அடையாளத்தை வரைந்து தேவ ஊழியர்களாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அருமையான திருச்சபையே, மற்றவர்களுக்காக உன் இருதயத்திலே இடம் உண்டா? மற்றவர்களுக்காக சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறாயா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாயா? பரிசுத்தவான்களின் சேவைக்காக நீ நன்றி செலுத்தும் பழக்கமுடையவனாக இருக்கிறாயா? பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துகிறாயா? அந்த பரிசுத்தவான்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்பி வருகிற இரக்கத்திற்காக, சேவைக்காக நீ நன்றி செலுத்துகிறாயா? நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் ஊற்றப்பட்டிருப்பது உண்மை என்றால் நம் வாழ்க்கையில் நாம் ஸ்தோத்திரத்தோடு நினைக்கிறவர்களாய் காணப்படுவோம். நாம் அவர்களுடைய சேவைகளுக்காக நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். அவர்களுடைய ரட்சிப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். அவருடைய இரக்கத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். இப்படிப்பட்ட கிருபையை நாம் நிறைவேற்றி இந்த கிருபைக்குள்ளாக அழைத்திருக்கிற ஆண்டவர் இந்த கிருபையின் வெளிப்பாடாக அந்த ஐக்கியத்தை, ஆண்டவருடைய அன்பின் மகத்துவத்தை, தேவ ஊழியம் இல்லையென்றால் சுவிசேஷ ஊழியத்தின் பங்காளிகளாக நீங்களும் நானும் பகிர்ந்தளிக்கும்படியாக பரிசுத்த பவுலின் முன்மாதிரியை நாம் பின்பற்றி செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம். அப்பா, பரிசுத்த பவுலடியாருடைய உள்ளத்திலே காணப்பட்ட அந்த உந்துதலுக்காக, ஆண்டவரே வாஞ்சைக்காக,
தான் உருவாக்கிய திருச்சபையினுடைய முன்னேற்றத்திற்காக, ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வளர்ச்சிக்காக ஸ்தோத்திரத்தோடு அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறார். நாங்களும் சந்தோஷத்தோடே ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தின் பங்காளிகள் என்பதை மறவாது அவர்களும் அந்த சுவிசேஷ ஊழியத்திலே பங்கு பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்ற நல் எண்ணம், விருப்பம், வாஞ்சியோடு கூட அவர்களுக்காக எப்போதும் ஜெபிக்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் வெறுக்கிறவர்களாக அல்ல, தூற்றுகிறவர்களாக அல்ல, ஆண்டவரே அவர்களை வசைபாடுகிறவர்களாக அல்ல, அவர்களை எங்களுடைய இருதயத்திலே வைத்து தேவனுடைய இருதயத்திற்கு நேராக கொண்டு செல்ல எங்களை ஒரு கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.